ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலேஜ் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் MERN வெப் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறதுன்றதை பற்றி தான். ஃபஸ்ட்டு MangoDB ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோவில் SRCன்ற ஃபோல்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. இதில் பேக்எண்ட் அண்டு கிளைண்ட் சர்வரில் இந்த வெப் அப்ளிகேஷனுக்கான சோர்ஸ் கோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டில் SRCன்ற ஃபைல்குள்ளே காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா React.jsஓட காம்போனன்ட் ஃபைல்ஸ் இதில் இருக்குது. அடுத்து ரீட்மி டெக்ஸ்டில் இந்த வெப் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் லாகின் டீட்டெயில்ஸும் ரீட்மி டெக்ஸ்டில் இருக்குது. அடுத்து பேக்எண்ட் அண்டு கிளைண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்எண்டு இந்த பாத்தில் ஆட் பண்ணுறதுக்கு ரீட்மி டெக்ஸ்டில் சிடி பேக்எண்ட்றதை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேக்எண்ட் பாத்தில் ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்எண்ட் சர்வர் ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டுக்கான டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளைண்ட் பாத்தில் ஆட் பண்ணுறதுக்கு சிடி கிளைண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு npm run divவை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ கிளைண்ட் சர்வர் ரன் ஆகிட்டு இதில் URL கோடு இருக்கும், அதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ காலேஜ் கம்ப்ளைண்ட் வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இந்த வெப் பேஜில் அட்மின், ஆஃபீஸர், யூசர்ன்ற 3 ரோல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அட்மின் கிளிக் பண்ணி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அட்மின் ஹோம் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ அட்மின் ஹோம் பேஜ் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஆட் கேட்டகரி கிளிக் பண்ணி இதில் புதுசாக கம்ப்ளைண்ட் கேட்டகரி ஆட் பண்ணணுன்னா கேட்டகரிஸில் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற கேட்டகரிஸை எடிட் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆட் ஆஃபீஸர் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஜாயினிங் ஆஃபீஸர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்க நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸர்ஸோட கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். தென் வியூ ஆஃபீஸர் கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா ஆஃபீஸர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் இருக்கும். அப்புறம் நீங்கள் அவங்க கான்டாக்ட் டீட்டெயிலை சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஆஃபீஸர்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணால் அப்டேட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல் ரிப்போர்ட் போங்க. இந்த பேஜில் எல்லா கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸும் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து வியூ ஃபீட்பேக் கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் யூசர்ஸோட ஃபீட்பேக்ஸை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வியூ யூசர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா யூசர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ரோல் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆஃபீஸர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபீஸர் ஹோம் பேஜ் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வியூ கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆஃபீஸர்ஸ் இதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்டேட் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள்.
இதில் உங்கள் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட்கான ரீசன், அடுத்து சொல்யூஷன் இதில் என்டர் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டோட்டல் ரிப்போர்ட் போங்க. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்ஸும் இந்த பேஜில் இருக்கும். அடுத்து வியூ யூசர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எல்லா யூசர்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். தென் மை ஃபீட்பேக் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர்ஸோட ஃபீட்பேக் இதில் இருக்கும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு யூசர் ரோல் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடி இதில் கொடுங்க. தென் பாஸ்வேர்டு, உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைன்அப் கொடுங்க. நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர், 1 ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் 8 டிஜிட் ஆஃப் லென்த் இருக்கணும். இப்போ யூசர் ஐடி ரெஜிஸ்டர் ஆகிட்டு. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் ஹோம் பேஜ் லாகின் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுன்னா இந்த பேஜில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டிபார்ட்மெண்ட், லாஸ்ட்டாக உங்கள் கம்ப்ளைண்ட்டை இதில் ரைட் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு மை கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். தென் அதோட ஸ்டேட்டஸ் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஜியூஓ மேப் கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் லொக்கேஷனை இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஷோ மேப்பில் போயிட்டு எந்த லொக்கேஷன் பின்னாக இருக்குன்னு போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீட்பேக் கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்க்கான ஃபீட்பேக்கை இதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் என்டர் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோட் ஃபோட்டோ போயிட்டு நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்க்கான ஃபோட்டோஸை இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் மை ப்ரொஃபைலில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இப்படி தான் காலேஜ் கம்ப்ளைண்ட் MERN வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்.